இந்த கூடுதலான தகவல். அல்லாஹ் அவருடைய நாவன்மையை வலுப்படுத்துவானாக. அருமையான பெருமக்களே, வரவேற்புரை நம்முடைய மன்பௌசலா அரபிக் கல்லூரியின் சார்பாக தொடர்ந்து இப்படி ஒரு விழா, முதலில் மீலாது விழா, வழிமாறுகள் நினைவு தின விழா என்று இருபெரும் விழாக்களாக ஆரம்பித்து அது சற்று பரிணாம வளர்ச்சி அடைந்து சலவாத் மஜ்லிஸாக மாறி நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சமர்ப்பணமாக, அர்ப்பணமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கிருபையில் சலவாத் மஜ்லிஸ் என்று ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகு உலகம் முழுவதும் இது சார்ந்த செய்தி போய் சேர்ந்திருக்கிறது. மலேசியா என்ன, துபாய் என்ன, எல்லா நாடுகளிலிருந்தும் சலவாத்துகளை ஓதி நம்முடைய இந்த மஜ்லிஸிலே என்னுடைய சலவாத்துகளும் இடம்பெற வேண்டும், என்னுடைய ஹாஜத்துகளுக்காக வேண்டும், நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்று மக்கள் எல்லோரும் கோரிக்கை விடுக்கிற அளவுக்கு இப்போ கூட ஒரு அம்மா வீடியோ கால் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி தொடர்ந்து இது சார்ந்த செய்திகளை நமக்கு, எங்களுக்கு இந்த கோரிக்கைகள் இருக்கிறது, எனக்காண்டி துஆ செய்யுங்க, நான் இவ்வளோ ஓதியிருக்கிறேன். சொல்லப்பட்ட சில நாட்களிலேயே, குறுகிய காலத்திலேயே 11 லட்சம் 10 லட்சம் என்றெல்லாம் ஓதுகிற மனிதர்களும் இருக்கிறாங்க. இந்த சலவாத்து எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால், சில மனிதர்களுடைய வாழ்வில் அன்றாட திக்ராக இது மாறிப்போய் இருக்கிறது. நான் பெருமைக்கு சொல்லவில்லை, நான் தராவி தொழுவிக்கிற ஊர் ராஜகிரி பண்டாவாடா, அதனுடைய செயலாளர் அவர்களிடத்தில் நான் இதுபோன்று சலவாத்து மஜ்லிஸை பற்றி எட்டி வைத்த பொழுது, நான் இனிமேல் தொடர்ந்து ஓதுகிறேன் ஹஜ்ரத் அப்படின்னு சொல்லி அவங்க ஓதுனாங்க. அவங்க நேற்று பேசுகிறப்ப அவங்க சொன்னாங்க, எப்படி என்னுடைய நிலை அன்றாட அமல்கள் ஆகிவிட்டது என்று சொன்னால், காலையில் சுபுஹ் தொழுகைக்கு பிறகு இரவில் படுக்கைக்கு செல்வதற்கு முன்னால் சலவாத்து ஓதாமல் படுத்தால் எனக்கு தூக்கம் வருவதில்லை, வேறு எந்த வேலைகளும் ஓடுவதில்லை, என்னுடைய அன்றாட அமல்களில் ஒரு அமலாக சலவாத்து மாறிப்போய் இருக்கிறது. இன்னொரு அம்மா என் கூட ஹஜ்ஜுக்கு வந்தவங்க, அவங்க சொன்னாங்க, ஊட்டி கூடலூர்லேருந்து அந்த அம்மா ஃபோன் பண்ணி பேசுனாங்க. அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய மனதில் ஏகப்பட்ட கவலைகள், பேர் சாபிரா அம்மா, அதனால் நிறையா சோதனைகளை அவங்க அனுபவிக்கிறாங்க. அப்போது நிறைய கஷ்டங்கள் என்னுடைய மனதிலே நான் தேக்கி வைத்திருக்கிறேன். ஆனால் இந்த சலவாத்துகளை ஓத ஆரம்பித்த பிறகு என்னுடைய எண்ணமெல்லாம் ஒரே நேர்கோட்டில் ஒன்றுபட்டு இருக்கிறது. அதனால் வேறு எந்த சிந்தனைகளும் கவலைகளும் என்னுடைய மனதை எட்டி பார்ப்பதில்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஹஜ்ரத்து, எனக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கன்னு சொல்லி அவங்க ஒரு 10 லட்சம் எவ்வளோ ஓதி அனுப்புனாங்க. இப்படி இந்த சலவாத் மனிதர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று காலம் காலமாக ஆலிம் பெருமக்கள் சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். அது நாம் வாழ்க்கையில் அமல்படுத்துகிற பொழுதுதான் அதனுடைய தாத்பரியம், உண்மை நிலை நாம் அறிய வருகிறோம். அப்படி ஒரு மாற்றத்தை நம்முடைய மன்பௌசலா அரபிக் கல்லூரியினுடைய இந்த சலவாத் மஜ்லிஸ் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் மிகையான வார்த்தை அல்ல. அருமையான பெருமக்களே, இந்த 60 கோடி சலவாத்துகள் சமர்ப்பண மஜ்லிஸிற்கு தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய கல்லூரியின் மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்களையும், இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய மன்பௌசலா அரபிக் கல்லூரியினுடைய நிர்வாக பெருமக்கள், தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்களையும், சமூகத்திலே முக்கிய அந்தஸ்து வகிக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களையும், ஜமாத்தார்களையும், பாசத்திற்குரிய தாய்மார்களையும், சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக இங்கே வருகை வெளியூரிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய இந்த மஜ்லிஸுக்காக வேண்டி 3 மாதத்துக்கு முன்னாடியே டிக்கெட்டெல்லாம் போட்டு ரெடியாகி நாம் இந்த மஜ்லிஸில் கலந்து கொண்டே ஆகணும் என்ற எண்ணத்தில் இவ்வளவு முன்னேற்பாடுகளோடு இந்த மஜ்லிஸிற்கு வருகை தந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவர்களையும் மன்பௌசலா அரபிக் கல்லூரியின் சார்பாக வருக வருக என்று மிக்க பாசத்தோடும் அன்போடும் வரவேற்றவனாக என் வரவேற்புரையை